ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கான செக்மெண்ட் எதை பற்றினது அப்படிங்கிறத வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜீரோ பட்ஜெட், அதாவது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் நாம் வேண்டாம் தூக்கி போடக்கூடிய பொருட்களையும் வச்சு எப்படி நம்மளோட மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்போ மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் வாங்க போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பு தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த டப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் புதினாவை ரொம்ப எளிதாக வளர்க்க முடியும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லிட்டர் பெயின் பேக்கெட் தான். அண்ட் இந்த 4 லிட்டர் பெயின் பேக்கெட்டை கூட நாம் ஒரு வெண்டைக்காய் செடி மாதிரி வளர்க்கலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரைனேஜ் ஹோல் மட்டும் நம்ம பத்திரமா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவ்வி இல்லை அன்னக்கூடைன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கலாம், நல்லாவே வரும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப வேண்டாம் தூக்கி போடக்கூடிய மிகப்பெரிய பொருள் அப்படின்னா அதிகமான பொருள்னு கூட சொல்லலாம். அந்த அதிகமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி பை தான். 5 கிலோ 10 கிலோ அரிசி பையும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அதிகமாக என்ன வேணும் அப்படின்னா, நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நாம் குப்பை போடுறதுக்கும் சும்மா வேண்டான்னு அப்படியே தூக்கி தான் போடுவோம். ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிறது அதுதாங்க. அண்ட் இதை மாதிரி பொருட்களை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை மட்டும் இல்லை, நான் இது அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஃப்ரீயாக இந்த வீட்டில் தூரப்போட பொருட்கள் தான் வாங்கியிருக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துடலாம். அண்ட் வாங்க. அண்ட் இதை பாருங்கள், இது ஒரு சின்ன பக்கெட் தான். நான் இதில் புதினா வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த புதினா வச்சு என்னென்னா ஒரு 5 days தான் ஆச்சு. ஸோ இப்போ தான் துளிர் விட்டுட்டுருக்கு. அண்ட் பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ஒரு அழகாக புதினா இருக்குது அப்படின்னு. அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன டபியில் தான் வச்சுருக்கிறேன். ட்ரைனேஜ் ஹோல் மட்டும் பத்திரமா இருக்க மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து என்னென்னா, நான் வீட்டுக்கு வாங்கின புதினா தண்டுலேருந்து ஒரு 2 ஸ்டெம் எடுத்து வச்சது தான். ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துலேயே பிரண்டை வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த பிரண்டையோட பெனிஃபிட்டு அவ்வளோ இருக்குது. அண்ட் அந்த பிரண்டைக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதுவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அம்மான் பச்சரிசி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்மான் பச்சரிசி இலை இருக்குது. அண்ட் நிறைய பேர்த்துக்கு இதோட மெடிசனல் பெனிஃபிட் தெரியாது. ஸோ பிடுங்கி போட்டுருவாங்க. பட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அண்ட் இதையும் பாருங்கள், ஒரு சின்ன அன்னக்கூடையில் தான் வச்சுருக்கிறேன். இது உடஞ்சிருச்சு, ஸோ தூக்கி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளேயே என்னென்னா, நான் புதினாவும் வச்சுருப்பேன். அண்ட் புதினாவை இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊடு பயிராக கூட வைக்கலாம். அண்ட் பக்கத்தில் பாருங்கள் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன், அதையும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார்டன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ரோஸ் செடி தான். நம்ம கார்டன் அப்படின்னா நம்ம காய்கறிகள் மட்டும் தான் போடணும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நம்ம ஃப்ளவர் பிளான்ட்டும் போட்டே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளவர் பிளான்ட் போடும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலே ஃப்ளவரும் வைங்க, வெஜிடபிள்ஸ் மட்டும் வைக்க வேண்டாம், இதுவும் வைங்க. அண்ட் அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு வாட்டர் கேனை கூட நான் வேஸ்ட் ஆக்காமல் நான் அதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேபிள் ரோஸ் வச்சுருக்கிறேன். அண்ட் 2 வெரைட்டி கலர் இருக்குது, ஃப்ளவர் இல்லை. அண்ட் பக்கத்துலேயே பாருங்கள் பக்கெட், இதுவும் ஒரு பக்கெட் தான். இந்த பக்கெட்லேயும் ஒரு ரோஸ் பிளான்ட் தான் வச்சுருக்குறோம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ரியோ பிளான்ட், இது ரியோ பிங்க்குன்னு சொல்லுவாங்க. இதை ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாட்டில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெயின் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன். அண்ட் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு உடஞ்ச குடம். இந்த குடத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை வச்சிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா புடலை கொடி. அண்ட் சின்ன கொடி தான், பட் என்னென்னா அதிலேயே இப்போ ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பந்தல் போட்டு அதை கொடியேற்றி விடணும். கொடியேற்றி விட்டால் தான் என்னாகும் அப்படின்னா நல்லா காய் காய்க்கும். அண்ட் இதுக்குள்ளே என்னென்னா, நான் ஒரு 1 வீக்காக டைம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுட்டேன். ஸோ அதில் புல் முளைச்சிருந்துச்சு. ஸோ அதையும் பிடுங்கி போட்டுறேன். அண்ட் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு 20 லிட்டர் பெயின் பேக்கெட்டில் வாட்டர் கேன். அண்ட் இதையும் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை வந்து மினி ஆரஞ்சு வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த மினி ஆரஞ்சு பிளான்ட் கூடவே என்ன அப்படின்னா,
பால்சமோட வைலட் கலர் சீட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்திருக்கு. ஸோ அதையும் தனியாக பிடுங்கி நடணும். அண்ட் பக்கத்துலேயே பாருங்கள் 10 கிலோ அரிசிப்பை வச்சுருக்கிறேன். நான் அரிசிப்பையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் நாற்று எடுத்து நான் அதை வச்சுருக்கிறேன். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ பையும் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுலேயும் நம்ம ட்ரைனேஜ் ஹோல் போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி இல்லைன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா தண்ணி தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரைனேஜ் ஹோல் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து தக்காளி செடி அண்ட் தக்காளி பிளான்ட். இதுவும் நான் சாக்குப்பையில் தான் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, என்னோடய கார்டனில் நான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த அரிசி பைகளை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம அன்றாடம் வாங்கக்கூடியது தான். ஸோ இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறத காட்டிலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டாண்ட்ஸும் அப்படின்றது நான் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்துலாம் வாங்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டைகளை வச்சும் செங்கலை வச்சும் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய டயர், அது ஆக்சுவலி எதோட டயர் அப்படிங்கிறது தெரியல. பட் நான் அதையும் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஸ்டாண்டுக்கும் நான் வந்து எக்ஸஸாக பணம் வந்து செலவழிக்கவே இல்லை. அண்ட் ஓவரால் வியூ பாருங்கள், பார்க்குறதுல ஒரு 100%ல் 90% என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தூர போடுற பொருட்கள் தான் என்னோடய கார்டனில் இருக்கும். அண்ட் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாமே என்ன அப்படின்னா கவர்மெண்டோட டெரஸ் கார்டன் கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெரஸ் கார்டன் கிட்டில் கொடுத்த க்ரோ பேக் தான். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா முலாம்பழம். அண்ட் அதோட பிளான்ஸாகவே எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பிளான்ஸே வச்சுருக்கிறேன். அண்ட் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்கள்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் போடலை. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் போட்டோம் அப்படின்னா இலைகள் ஃபுல்லாக நல்லாயிடும். அந்த கத்திரிக்காய் பிளான்ட்டுக்குமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இலைகள் சிறுசாக இருக்கும். அது உரப்பற்றாக்குறையா இல்லை காய்ச்சி முடிச்சிச்சா அப்படிங்கிறது தெரியலை. உரம் போட்டு பார்க்கணும். அப்படி வரலை அப்படின்னா என்னென்னா எடுத்துகிட்டு வேறு நாற்றுகள் வச்சுருக்குறோம். ஸோ அந்த நாற்றுகள் வச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது. அண்ட் இப்போ ஓவரால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோடய கார்டனை முக்கால்வாசி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட்டான பொருட்கள் தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு டைம் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஓவரால் வியூ காமிக்கிறேன். அண்ட் பாருங்கள், இது மட்டும் இல்லை, நான் எக்ஸஸாக காசோடு வச்சுருக்கிறேன். பட் அது உங்களுக்கு காமிக்கலை. இது ரியோ பிங்க் பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். பட் அகைன் ஒரு டைம் உங்களுக்காக காமிக்கிறேன். அண்ட் பக்கத்தில் பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை நான் ஹார்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ வேறு எதுக்காக ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய இதில் வைக்கணும். அண்ட் இதில் பாருங்கள் கத்திரிக்காய் செடி. இதுக்கு சத்து பற்றாக்குறைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ சத்து பற்றாக்குறையினால் இலைகள் எல்லாம் சிறுசாகிருச்சு. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் போடணும். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. அண்ட் கீழே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியா ஏற்கனவே டயர்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டயரை தான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த செடியில் பாருங்கள், இதுவும் ஒரு இலை நோய் மாதிரி இருக்குது. பட் இதுவும் நமக்கு காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு இதையும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரையாக இருந்திருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் மழை பெய்யலை. பட் இடையிலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹெவி ரெயின். ஸோ எனக்கு வாட்டர் மிச்சம்னு சொல்லணும். பிகாஸ் நம்ம என்ன தான் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் சரி, டெய்லி வாட்டரிங் பண்ணாலும் சரி, இயற்கையிலேருந்து தானாக கிடைக்கிற மாதிரி எதுவுமே நம்மளோட செடிகளுக்கு சத்துக்கள் இருக்காது. ஸோ உண்மையிலே நமக்கு ஒரு மழை வந்து என்னென்னா கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லணும். இப்போ இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு தக்காளி அப்படிங்கிறதால என்ன பண்ணேன் அப்படின்னா நானே தான் சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காயை ஒரு டைம் கூட ஒரு 1/4 கிலோ இல்லை 100 கிராம் காய் வாங்கினா ஒரு டைமுக்கு சாம்பார் பண்ணிக்கலாம்.